தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை நான் வந்து அ பலமுறை பேட்டி கண்டிருக்கிறேன். ஒரு படப்பிடிப்பு தலங்கள்ல, தனி பேட்டிகள் இப்படி நெறைய எடுத்திருக்கேன். அவருடைய இல்லம், அந்த அன்னை இல்லம் வந்து ஒரு ரொம்ப வசீகரமானது. நமக்கு ஒரு பெரிய கனவு தான் அவர் வீட்டுக்குள்ள நுழையிறதே. ஏன்னா ஒரு பெரிய பாடம் பண்ண ஒரு சிவா இது புலி படம் இருக்கும். பெரிய புலி வந்து அவர் சுட்டதுன்னு சொல்லுவாங்க. வேட்டையாடினதுன்னு சொல்லுவாங்க. அப்பலாம் வேட்டையாடுறது ஒரு சகஜமா இருந்த ஒரு காலத்துல ஒரு வேட்டையாடினது. அத பாடம் பண்ணி அங்க வச்சிருப்பாங்க வாசல்ல. அத பார்த்து அத தொட்டுட்டு அப்படி போறது. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசை. உள்ள புலிக்கு உள்ள போனா உள்ள ஒரு சிங்கம் இருக்கும். அதான் சிவாஜி. அதனால அவர் போன உடனே எங்களுக்கு ரொம்ப விருப்பமா கேட்கறது, "எங்க வீட்டு காஃபி குடிச்சிருக்கியா நீ?" அப்படின்னு கேட்பாரு. ஒவ்வொரு தடவையும் அது பல தடவ நான் கேட்டேன். அப்புறம் வந்து இல்ல குடிச்சிருக்கேன்யா, இப்போ ஒரு வாட்டி குடி அப்படின்னு சொல்லிட்டு, கமலா அப்படின்னுவாரு. அவங்க வருவாங்க. காஃபி அவங்க கையால கூட்டு வந்து குடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போனா. அப்படி நான் பேசிட்டு இருந்த ஒரு தடவ வந்து அவர் மாடியில இருந்தார். அவர் சபரிமலைக்கு போறதுக்காக. அந்த மாரி அவர் வீட்டு மாடியில ஒரு சின்ன ரூம். ஒரு சின்ன கட்டில் தான். அவர் அவ்வளோ பெரிய நடிகர். ஒரு சின்ன கட்டில்ல தான் படுத்திருந்தார் அவருடைய ரூம்ல. நாங்க சுத்தமா தரையில கிரையில அங்கங்க உட்காந்துக்கிட்டோம் 4, 5 பேரு. உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தோம். இது ஒரு முக்கியமான அனுபவம். அதேபோல ஒன்ஸ் மோர் ஷூட்டிங்ல அது விஜய் கதாநாயகனா நடிச்சு, சிவாஜி வந்து அந்த படத்துல நடிச்சிருந்தாரு. ஒரு ஒண்ணும் தெரியாதவர் போல நடிப்பாரு. ஆனா, அவருக்கு எல்லாம் தெரியும் அந்த படத்துல. அந்த படத்துலயும் அதே மாதிரி. அதுல நடந்த ஒரு இன்சிடென்ட் கூட நான் சொல்லலாம்னு நெனைக்கிறேன். அதுல வந்து சிவாஜியும், விஜயும் பேசிக்கிற ஷாட்டு நடிச்சு முடிச்சுட்டாங்க. ஏன்னா, விஜய் பேசுறதா எடுக்குறாங்க. சிவாஜிக்கு பின்னாடி கேமரா இருக்கு. அது பேர் வந்து சஜஷன் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி எடுக்குறாங்க. நடிச்சு முடிச்சுட்டு வந்து சிவாஜி உட்காந்து இப்படி கோட் போட்ட ஒரு கேரக்டரா வருவாரு. வந்து அப்படி அந்த டைய லூஸ் பண்றதுக்கு பார்த்தா, அது ஆல்ரெடி லூஸா இருக்கு. அந்த டையினுடைய நாட்டு. அவர் பெரிய ஷாக்கு. "ஏன்பா இது யாருமே சொல்லல. டைரக்டர் என்னப்பா இப்படி பண்ணிட்ட நீ?" அப்படின்னாரு. "அதான் சார் நீங்க சஜஷன் ஷாட் முதுகு தானே தெரியுதுன்னு நான் சொல்லல. டைட் பண்ணிட்டு தானே பேசணும்." அப்படின்னு. "என்னப்பா நீ?" அவரு நான் நான் கேர்லெஸ்ஸா இருக்கிற மாரி இருக்கும்ல அவருக்கு. அத டைட் பண்ணிட்டு பேசினா தான் சரியா வரும் அப்படின்ட்டாரு. யாருக்கும் ஒண்ணும் புரியல. விஜய்க்கும் ஒண்ணும் புரியல. மறுபடியும் அத டைட் பண்ணிட்டு, இன்னொரு தடவ எடுத்தாங்க. அவருடைய சின்சியாரிட்டி சொல்றேன். அது மாரி அவரு நெறைய இது சொல்லுவாங்க. அந்த அ முதல் மரியாதையில வந்து அவர் அந்த படம் முழுக்க செருப்பு போடாம இருப்பாரு. ஆனா வந்து ஷூட்டிங்க்கு அவர் போம்போது செருப்பு போட்டுன்னு தான் போவாரு ரூம்லேருந்து போம்போது. ஒரு சீன்ல வந்து செருப்பு போட்டுட்டே வந்துட்டாரு. நடிச்சு முடிச்சுட்டாரு. அப்புறம் தான் பார்த்துட்டு, "இது என்ன நான் செருப்பு போட்டிருக்கேன் யாரும் சொல்லலையே." "அது பரவால்ல சார். அது அவ்வளவா தெரியாது" அப்டின்னிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. படத்துல இப்படி ஒரு கேரக்டர் வைக்கிறீங்க. அது கால் தெரியாது, அது கவனிக்க மாட்டாங்கன்னுலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு, மறுபடியும் செருப்ப கழட்டிட்டு அந்த ஷாட் நடிச்சாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி ரொம்ப சின்சியர் அவர் நடிப்புல வந்து. அதேபோல நான் அந்த "என்ன ஆசை ராஜாவே" என்ற படத்துல ஒரு தடவ பேசிட்டு இருக்கும்போது, அவர் எல்லாம் மதிய நேரம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் அப்படி அப்படியே சாஞ்சு, இப்படி உட்காந்துருக்கோம். நாங்க எல்லாமே டைரக்டர்லேருந்து எல்லாருமே ஒரு மாரி அப்படி சாஞ்சு இப்படி உட்காந்துருக்கோம். சிவாஜி சார் மட்டும் இப்படி உட்காந்துருக்காரு. அந்த வயசுல. அவருக்கு அப்பவே ஒரு 70 பிளஸ் ஆயிடுச்சு. அப்போ நடிகை சுவலட்சுமி அந்த படத்துல நடிச்சாங்க. முரளி நடிச்சாரு. அப்ப சுவலட்சுமி அவர் மட்டும் பாருங்களேன் எப்படி உட்கார்ந்திருக்காரு அப்படின்னாங்க. அவர் ரொம்ப சின்சியரா இருக்காரு. ஏன்னா அப்படி சாஞ்சா அவர் அரிதாரம் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, வெள்ளை சட்டை போட்டிருக்காரு. அதுல பட்டா அது வந்து அந்த அந்த சிவப்பு நிறம் தெரியும்னு சொல்லிட்டு, அத அப்படியே வச்சுட்டு அப்படிதான் உட்கார்ந்திருக்காரு அவரு. இப்படி சாஞ்சுட்டா அந்த கார்டர்ல அந்த சிவப்பு ஆயிடும்னு அவரு கவனமா இருக்காரு அப்படின்னு அவங்க சுவலட்சுமி சொல்றாங்க அந்த நடிகை. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் ஒவ்வொரு விஷயத்திலயும் நடிப்பு மட்டும் இல்ல, அது சார்ந்து இருக்கிற எல்லா விஷயத்திலும் அவர் ரொம்ப கவனமா இருந்தார். அந்த அந்த அன்னை இல்லத்துல போய் அவர் எடுத்த பேட்டிகள், அதேபோல அவருடைய அவருடைய பிறந்த நாள், திருமண நாளுக்கு எல்லாரையும் அழைப்பாரு அவரு. பத்திரிக்கைக்காரங்க. போனோம்னா, ஒரு பெரிய அந்த யானை தந்தம் வச்சு ஒரு பெரிய இது இருக்கும். அது ஃபுல்லா அவங்களுடைய அ மகன், மகள், அவங்க பே பே அவங்களுடைய பசங்க, பேரன்கள், பேத்திகள் அத்தன பேரும். அவர் சொல்லுவாரு, "ஒரு 52 பேர் இருக்காங்க எங்க வீட்ல இப்போ" அப்படின்னு சொல்லுவாரு. பெரிய விருந்து நடக்கும் எங்களுக்கெல்லாம் அது அன்னைக்கு போயிட்டாக்கா. ஒரு திருமண நாளுக்கோ, பிறந்த நாளுக்கோ போனா. இதெல்லாம் பெரிய இப்ப நெனச்சு பார்த்தா பெரிய இழப்பா இருக்கு. ஏதோ மிஸ் பண்ற மாரி இருக்கு. இந்த மாபெரும் கலைஞன்.
அவரை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்தது எனக்கு பெருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.